இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி கொடுத்தான். இஸ்லாத்தில் பூர்த்தி, அதாவது அல் மாயிதாவில் 5வது ஆயத்து, அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி விட்டேங்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. அப்போ அது எப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு யஹூதி வந்து சொல்றாரு, அரஃபா நாளின் ஆரம்பம் தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த நாளும் எனக்கு தெரியும், இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய ஆயத்தும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5வது அத்தியாயம் 3வது வசனம். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை நம்ம அறிவு எத்தனையோ தடவை ஓதி இருப்போம். எல்லாம் பூர்த்தியாயிருச்சுன்னு, இஸ்லாம் பூர்த்தியாயிருச்சுன்னு சொன்ன வசனமா இருக்கே அப்படின்னு நம்ம ஆர்வத்தோட பார்க்குறோமா அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். அரஃபா தினம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு ஆன தினம் வெள்ளிக்கிழமை. அவங்களுக்கு அரஃபா தினம் வந்தது அக்பர் ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம், அதாவது ஹஜ்ஜிலேயே பெரிய ஹஜ்ஜு. அப்போ அவங்க ஒரு முறை தானே ஹஜ்ஜு செஞ்சாங்க, அது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு. அந்த ஆயத்து இறங்குனதும் வெள்ளிக்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கான். அல்லாஹ் வந்து மாபெரும் கருணையாளன், இரக்கம் உள்ளவன். சூரா ஃபுரூஜ்லையும் இந்த ஆயத்து அந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் சூரா பஜ்ர்லையும் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாவுடைய நாளை 9வது நாள் தான் அல்லாஹ் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அது மூணு சிறப்பாகி போச்சா. 4வது சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஃபா நாளை விட சிறப்பான நாள் அல்லாஹ்விடம் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் ரஹ்மத்து முதல் வானத்துக்கு இறங்கும் நாள். முதல் வானத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கிரும். அந்த இறங்கி இருக்கிறதுல தான் இருக்கிறதுல அதுல இருந்து தானே ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்து இறங்கிட்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த 120 ரஹ்மத்து எங்க காபாவில் வந்து இறங்கும்போது அது என்ன, தவாபு செய்பவர்களுக்கு, பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு, அதே நேரத்தில் அங்கே தொழுபவர்களுக்கு 119 ரஹ்மத்து அங்கேயே முடிஞ்சிடும். ஒரு ரஹ்மத்து தான் உலகமெங்கும் பங்கு வைக்கப்படும். உலகமணி எப்படி பங்கு வைக்கப்படுது, உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு அந்த ஜமாத்து நிறுவனம் போது அந்த இமாமா இருக்கிறவங்களுக்கு அந்த ரஹ்மத்து வரும். அதில் முன்சப்பு பின்சப்பில் நிற்கிறவங்க மூலமாக வீட்டுக்கு நம்ம ரஹ்மத்துக்கு வரப்படும். அப்போ பள்ளிக்கு போகாத ஆண்கள், நாங்கள் வீட்டில் தொழுகிறோம்னு சொல்கிற ஆண்கள், அந்த ரஹ்மத்துடைய வேலிசன் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய முதல்ல மொத்தமாக வானத்துக்கு இறங்குற அரஃபாவுடைய நாள் அன்றுக்கு அல்லாஹ் தஆலா அங்கே இறக்குறான் அப்படின்ட்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வானத்தில் உள்ள மலக்குமார்கள் பூமியில் உள்ள மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டக்கூடிய நாளும் இந்த அரஃபாவுடைய நாள். மலக்குகள் சொல்லுவாங்கன்னா, பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து, நம்மள மாதிரியே எல்லாரும் நிற்கிறாங்களே, பெருமை இல்லையா? மலக்குமார்களை மாதிரி மனிதர்கள் ஆக முடியுமா? அந்த நேரத்தில் தான் இங்கே நம்ம அப்படி நிற்போம். அப்புறம் அந்த அடுத்த செகண்ட் அந்த நேரத்துலையும் எப்படி என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய விளையாட்டை அங்கே காட்டுவான். தண்ணி தாகத்துக்கு தண்ணி வரும். அரஃபாவில் நிற்கையிலேயே நம்மளுக்கு தண்ணி கிடைக்குதே, தண்ணி தாகம் அந்த நேரம் வரும். வெயில் போடுற நேரத்தில் நின்று தண்ணி தானே தவிக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஜம்ஜம் தண்ணி இருக்குன்னு வேனில் மைக்கில் சொன்ன உடனே மக்கள் என்ன செய்வோம், நல்லா பாதுகாக்கணும்ல. உணவு பண்டங்கள் வரும், லாரிகளில் வந்து கொடுக்கப்படும், அதை நோக்கி ஓடுறவங்க. அந்த நேரத்தில் சதக்கா கொடுப்பாரு செல்வந்தர்கள், எல்லாம் நடக்கும். எனக்கு என் ரப்பு தான் வேணும் அப்படின்னு உறுதியாக நின்றோம்டா, அந்த அரஃபாவுடைய நிலையில நாம எப்படி நிற்கிறோமோ அதுதான் நம்ம உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம். அந்த அரஃபாவுடைய நாளில் நம்ம என்னென்று அந்த இடத்துல நின்றுட்டு வர்றோமோ, அங்கே போனவங்க அந்த நாளுடைய வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும். அதை வச்சு ஒரு ஹாஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜியுடைய நிலை, ஒப்புக்கொள்ளப்படாத ஹாஜியுடைய நிலைன்னு அதை வச்சு கண்டுலான்னு முன்னோர்கள் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அல்ல நம்ம அனைவரையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அப்போ ஒரே வார்த்தையை லப்பைங்கிற கூற அழகை பார்த்துட்டு அனைவரையும் பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நம்மள மாதிரியே இருக்காங்களே. இப்போ நம்ம லைலத்துல் கத்ர் இரவை தேடணும். பிந்திய 10 லைலத்துல் கத்ர் இரவு வரும். எந்த இரவு நம்மளுக்கு தெரியாது. 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள்ட்டாங்க. நம்ம தேட தான் செய்கிறோம். பெற்றுக்கொண்டோமா பெறலையா தெரியாது. ஆனால் அரஃபானால நமக்கு தெரியும், இந்த நாள் இன்ன கிழமை இன்ன நேரம் இங்கே ஹாஜியில் கூடுறாங்க, நாங்களும் இந்த அமல் செய்கிறோம்னு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள தினம். கண்ணாடியில் நம்ம முகத்தை எப்படி பார்க்குறோமோ அதே போல் அரஃபாவுடைய நன்மை நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். அப்போ இந்த நாளை மற்ற நாள் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பொடுபோக்குத்தனமாகவோ
அல்லாஹ் பாதுகாக்கணும். அலட்சியமான தன்மையாகவோ நம்ம வீணாக்கிடக்கூடாதுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளுடைய வாழ்நாளை அமலை கொண்டு அழகாக்குனா அவன் அறிவாளி. அசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அமலை கொண்டு அழகாக்குனா அறிவாளி, அமளி இல்லாமல் அந்த நாளை போக்குவவன் நஷ்டவாளிங்கிறாங்க. அவுதுபில்லாஹி. அப்ப அந்த நாளைக்கு மட்டும் நம்ம பார்த்துக்குருவோம், மற்ற நாள்ல நம்மளுக்கு அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு நினைக்க முடியுமா? ஒரு நாள் நம்ம அமல் செய்யும் போது மறுநாள் அந்த நம்மளுக்கு அந்த உணர்வு வருமா வராதா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இறைநேசர். அவங்க 70 அரஃபாவை சந்திச்சவங்களாம். சுப்ஹானல்லாஹ். 70 அரஃபா அப்படின்னா 70 ஹஜ் செஞ்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க அந்த 70வது அரஃபாவில் முட்டுக்காலில் நின்று இப்போ இருக்கிற அரஃபா மைதானம் மாதிரி இருக்காது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? கல்லு முன்னுகள் நிறைஞ்சு தானே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க முட்டுக்காலில் நின்று அல்லாட்ட துஆ கேட்டாங்களாம், யா அல்லாஹ் இன்னும் பல அரஃபாவை சந்திக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தருவாயாங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவங்க அவங்க அல்லாட்ட. இது புகாரி இமாமுடைய மாணவர் தானே இவங்க, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுடைய மாணவர். அப்போ புகாரி இமாம்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா மகுத்தையும் தந்தாண்டா நல்லா இருக்குமேன்றாங்க. அப்போ அல்லாட்ட அழுது துவா செஞ்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அந்த நாளில் அங்கே போய் அழுகலை, இங்கே இருந்து நம்ம அமல்களை செய்து அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். 5வது அரஃபாவுடைய நாளில் உள்ள சிறப்பு என்னென்னா, துவாவுக்கு சிறப்பான நாள். அன்றைய தினத்தில் என் துவா கபூல் ஆகுங்கிற உறுதியோடு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். என்னுடைய துவா கண்டிப்பாக கபூலாகும், ஒரு நாளை விட்டு போகாது. சரி, இந்த வருஷம் கேட்டோம், ஒரு துவா கேட்டிருக்கோம், நம்மளுக்கு கபூல் ஆகலை, அடுத்த வருஷம் சந்திக்கிறோம். அப்போ நான் போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷம் கபூலாகலையே அப்படிங்கிற அந்த என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மளுடைய துவாக்களை 3 விதமாக கபூல் செய்வான். உடனே கொடுத்துருவான், அப்புறம் தாமதிச்சு கொடுப்பான், இல்லாட்ட மறுமையில் வச்சு நம்மளுக்கு தருவான். நம்மளுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை 40 வருஷம் அல்லாஹு தஆலா கேட்க வச்சான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை தன்னுடைய மகனை கொண்டாந்து சேருங்கன்றது 40 வருஷம் காத்திருக்க வச்சான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவாவை 18 வருஷம் அல்லாஹ் காத்திருக்க வச்சான். ஏன் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடமாக யா உம்மத்தின்னு தான் துவா கேட்டாங்க. எல்லா துவாவையும் கபூல் செய்த அல்லாஹ் ஒற்றுமைங்கிற துவாவை மட்டும் கபூல் செய்யலையே. ஒற்றுமைக்காக துவா கேட்டாங்களே, அவரவர்கள் கேட்கட்டும், நான் அவரவர்களுக்கு விரும்பின கொடுப்பேன்ட்டான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமை அன்னைக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா சரின்னு சொல்லியிருந்தானே, இப்போ நம்ம இத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சிருக்க மாட்டோமே. இதுலேயும் அல்லாஹ் நம்மளுக்கு படிப்பினை வச்சு நம்ம ஈமான ஒரு செக்கிங் வைக்கிறோம். எதை நாடி நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம், ஈமானை கொண்டு எதையெல்லாம் சாதிக்கிறோம், உலகத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்காவது மறுமையை நோக்கி நம்ம சாதிச்சிருக்கோமா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்களுடைய காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்றது அவங்க மட்டும்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். இந்த துவாவுக்காக நம்ம இதை இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களா. ஏன்னா துவாவோட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன் துவா கபூலாகுமா? முஸ்தஜாபா, ஏன் அல்லாஹ் என்னுடைய துவா முஸ்தஜாபான துவாவா ஆக்கி கொடு. அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நீ ஆக்கி கொடுத்தே இல்லை, அவங்க ஈமான் என்கிட்ட இல்லை, அவங்களுடைய ஈமான் என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு இதை ஆக்கி கொடு. அல்லாஹ் ரோசம் உள்ளவன், அவனை என்ன செய்யணும், ரோசம் கூப்பிட்டு அவனுடைய ரோசத்தை அதிகப்படுத்தி நம்ம கேட்கணும். ஏன் அல்லாஹ் நீ ஹுசைன் இருந்த ஒரு மனிதனை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாத்தலையா? இக்ரிமான் இருந்த ஒரு மனிதனை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாத்தலையா? ஹிந்தாங்கிற ஒரு பெண்மணியை நீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நீ மாத்தலையா? நான் அந்த அளவுக்குலாம் ஆகலை. எனக்கு பிறந்ததுலேருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய துவாவை நீ கபூல் செய்தியா அல்லாஹ்? அப்படி நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். துணி வியாபாரி. அப்போ அவங்க துணி வியாபாரம் விற்றுக்கிட்டு போகும்போது ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, இவங்கள்ட்ட வியாபாரம் வாங்குறது மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்களும் நம்பி வியாபாரத்தை கொண்டு போகிறாங்க. கொண்டு போன பிறகு அந்த பெண்மணி கதவை சாத்திட்டு இவங்களை தவறாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு இது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேங்கிறாங்க.
சரி, அந்த பெண்மணி இடம் கொடுக்குறாங்க, போகிறாங்க. போயிட்டு அவங்களுடைய மலத்தை எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வெளியே வர்றாங்க. தெரிஞ்ச வரலாறு தான் உங்களுக்கு, ஈமானை புதுப்பிக்கிறதுக்காக நாங்கள் திரும்ப சொல்கிறேன், லேசாக தான் சொல்கிறேன். தேய்ச்சிக்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே இந்த பெண்மணி, இப்படி ஒரு இதான மனுஷனையா நான் விரும்பினேன், அழகா இருக்காங்க. அனுசரின் கிராமத்தில் ரொம்ப அழகானவங்க. அப்போ இப்போ இவங்க இந்த மனுஷனையா நான் விரும்பினேன் அப்படின்னு அவங்க அருவருப்பு பட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு கதவை திறந்து விட்டுட்டாங்க. இவங்க வேகமாக வந்து தண்ணி அள்ளி குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு மனசில் நினைக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கு நேரமாயிருச்சு, தொழுகைக்கு நேரமாயிருச்சு, நம்ம தொழுகை போகணுமே, நம்மகிட்ட இருந்து ஸ்மெல்லு வெளிப்பட்டா எல்லாரும் எப்படி என்னை அருவருப்பு படுவாங்களே அப்படின்னு மனக்கவலையோட குளிச்சுட்டு பள்ளியை நோக்கி போகிறாங்க தொழுகைக்கு. எப்போதும் இல்லாமல் எல்லாரும் வந்து முசாபா செய்கிறாங்க, அவங்க கையை முத்தமிடுறாங்க, மோந்து பார்க்குறாங்க. எப்போவுமே வழக்கத்துக்கு மாறா நடக்குது. சரி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமாக போகுது. இவங்க மோந்து பார்க்குறாங்க, கையில் ஒன்றும் தெரியலை. எல்லாரும் மோந்து பார்க்குறாங்க, மோந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு முலாக்காத்து கொடுக்குறாங்க, முசாபா கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் ஒருத்தட்ட கேட்குறாங்க, ஏன் என்ன வழக்கத்துக்கு மாறா இத்தனை பேர் என்ன முசாபா கொடுக்குறீங்களே, முலாக்காத்து கொடுக்குறீங்களே, என் கையை முத்தமிடுறீங்களே, மோந்து பார்க்குறீங்களே, என்ன காரணம்டா? இன்னைக்கு உங்கள் மேனிலேருந்து ஒரு கஸ்தூரி வாசம் எங்களுக்கு வருது. அவங்களுடைய தக்குவா தானே. அல்லாவுக்காக அந்த தவறுல இருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னு ஒரு ஆண் வெளியே வந்ததுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை பாருங்க. அன்றைய இரவு கனவு வாங்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. உலக அழகர் யாரு? அவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தானே. உலக அழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில கனவுக்கு விளக்கம் நீங்கள் அளிப்பீராகங்கிற ஒரு நற்சான்றையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்கள மிஞ்சின ஆளே உலகத்தில் கிடையாது. சிறின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த கனவின் விளக்கம். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, துவா, அவங்களுடைய தக்குவாவான துவா. யாரெல்லாம் இந்த பெண்மணி வந்து என்னை காப்பாற்று, நான் இந்த இடத்துல எப்படிப்பட்டவனாக இருக்கேன், ஆதரவற்ற நிலையில் யாரும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை, உன்னை தவிர எனக்கு இதை விட வழி தெரியலை. எதை எடுத்து நஜீஸ் நம்ம எதை சொல்கிறோமோ அதை வச்சு அவங்க உடம்ப தடவிக்கிட்டாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய துவாவில் சந்தேகம் இல்லாமல், இது அரஃபாவுடைய நாள், என்னுடைய துவா கபூலாகும். அனைத்து நபிமார்களும் சந்தித்த இடம் அரஃபா. ஒரே ஒரு நபியை தவிர. எந்த நபி? இல்லை 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஹஜ்ஜத்துல் விதாவுல இருந்து கேட்குறாங்க. யாருக்கா தெரியுமா? ஞாபகம் வருதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வானத்திலேருந்து இறங்குவாங்க, இறங்கி திரும்ப அவங்க ஹஜ்ஜு செய்வாங்க. அரபாவை சந்திச்சு தான் அவங்க மௌத்துனாங்க. அரபாவை சந்திக்கும் போது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், லப்பைக்க யா அல்லாஹ், நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக. அப்போ அப்படிப்பட்ட புனிதமான அரஃபா நாள் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 தினத்தில் சந்திக்க இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த நாளை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.